அது கடைசியாக ஒரு வாதத்தை வச்சாங்க. முகத்திமத்தி இப்னு ஸலாஹ் தத்ரீபு ராவி இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி எழுதினது என்று ராசி ரஹ்மத்துல்லாஹ் பெரிய குர்ஆனுடைய விரிவுரையாளர். ராஜிமாம் பத்தி என்ன சொன்னாங்க என்பது சில பேர் சொல்லுவோம். அவங்க பில்டப் கொடுக்குறாங்க. அதாவது இவ்வளவு பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப். சரி, விஷயத்துக்கு வருவோம். அதாவது இமாம் முகத்திமத்தி இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹ் முகத்திமா என்ற தனது நூலிலையும், இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் தத்ரீபு ராவியா இருக்கட்டும், இமாம் நஹவி ரஹ்மத்துல்லாஹ் தக்ரீபா இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், அதுல சொல்லப்பட்ட தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்டு கட்டப்பட்ட தகவல் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம், எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொல்கிற பொழுது கூட முலாக்கிரல் குர்ஆன், அது குர்ஆனோடு நேரடியாக மோதக்கூடிய விதத்துல எந்த அளவுக்கு மோதும், அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்க முடியாது. அந்த அளவுக்கு நேரடியாக மோதுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது இட்டு கட்டப்பட்ட தகவல் என்று அறிந்து கொள்ளலாம். இந்த கருத்துல தான் இவர் எத்தனை படம் போட்டு காட்டினாரோ எல்லா படமும் அதுதான் சொல்லுது. குர்ஆனோடு மோதக்கூடியதுன்னு என்ன, எந்த விளக்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளாத விதத்துல அந்த குர்ஆனோடு நேரடியாக மோதும் பட்சத்திலே இந்த தகவலை இட்டுக்கட்டப்பட்ட தகவல் என்று அறிந்து கொள்ளலாம். ஒண்ணு. ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு விதி இருப்பதை நாங்கள் மறுத்ததாக போய் சொல்றாங்க. இப்படி ஒரு விதி இருப்பதை நாங்கள் மறுத்ததாக போய் சொல்றாங்க. போய் சொல்லி நீங்க இவர்கள் எல்லாம் யூதர்கள் சொல்வீங்களா, குர்ஆனோடு மோதுறது அப்படின்னு சொன்னா யூதர்களுடைய கலாச்சாரம் என்று சொன்னால் இவர்களை எல்லாம் யூதர் என்று சொல்வீர்களா, இப்னு ஸலாஹை சொல்வீர்களா, இமாம் சுயூத்தியை சொல்வீர்களா, இமாம் ராசியை சொல்வீர்களா, சர்ஹசியை சொல்வீர்களா என்று எத்தனை பட்டியல் போட்டாலும் சொல்ல மாட்டோம், உங்களை தான் சொல்லுவோம். காரணம் என்ன தெரியுமா, நாங்க எந்த கொள்கையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த விதியை நாங்க மறுக்கல. எங்க கொள்கை என்ன, குர்ஆனோடு மோதுகிறது என்கிற விதி அல்ல, மோத விடுதல். நீங்க மோத விடுறீங்க, நாங்க ஒப்பந்தத்தில் நாங்க என்ன சொல்கிறோம் என்பதை முதல்ல நீங்க நல்லா படிங்க. டிஎன்டிஜே மதத்தினர் ஆதாரபூர்வமான ஹதீசுகளை குர்ஆனோடு மோத விட்டு என்ன செய்யறாங்க, மோத விடுறாங்க. முரணே இல்லாத ஹதீசுகளை குர்ஆனோடு மோத விடுறது யூதருடைய கலாச்சாரம் தான். வஹீல மோத விடுறது யூதருடைய கலாச்சாரம் தான். என்னுடைய வாதமே. அப்ப நாங்க ஒப்பந்தத்தில் என்ன பதிவு செய்கிறோம், டிஎன்டிஜே மதத்தினர் ஆதாரபூர்வமான ஹதீசுகளை குர்ஆனோடு மோத விட்டு அறிவுக்கு பொருந்தவில்லை, அவற்றில் ஆபாசம் இருக்கிறது என்று பொய் கூறி நீங்க பொய் சொல்றீங்க. இதுதான் எங்களுடைய வாதம். ஆதாரபூர்வமான ஹதீஸிலே குர்ஆனோடு மோத விடுகிறது எங்களுடைய வாதம். அறிவுக்கு பொருந்தவில்லை என்று பொய் கூறுகிறது என்பது எங்களுடைய வாதம் மட்டுமல்ல, நீங்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மறுக்கிறதுக்கு என்ன தந்திரங்கள் செய்றீங்க அதை நாங்க சொல்றோம். தங்களுடைய புதிய மதத்திற்கு ஏற்றது போல குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களை வளைத்து திரித்து இருட்டடிப்பு செய்து போன்ற பல்வேறு பித்தலாட்டங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விதியை நாங்கள் மறுத்தோம் என்று சொன்னது அப்பட்டமான பொய் என்பதையும் இந்த சபையில ஆரம்ப கட்டமா நாங்கள் பதிவு செய்கிறோம். மட்டுமல்ல, நீங்கள் மோத விடுறீங்கல்ல, அந்த மோதலையும் இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த விவாத காலத்துல நாங்க நிரூபிப்போம். ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறது எல்லாமே உமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ் பேசுற பேச்சு எல்லா பேச்சு உண்மையா தானே இருக்கு. அவனை விட உண்மையான பேச்சு யாரோட பேச்சா இருக்குமா? அல்லாஹ் சொல்லிட்டானே, அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லு உண்மைதானே, உண்மைதானே இருக்கும். அதைத்தான் நாங்களும் சொல்றோம். உண்மையான செய்தியில தான் நீங்க குழப்பத்தை உருவாக்குறீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், உண்மையாளர். அந்த உண்மையாளருடைய சொல்லை குர்ஆனோடு மோத விட்டு பானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பொய்ப்படுத்த முயற்சிக்கிறீர்கள், யூதத்தனத்தை செய்கிறீர்கள் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹ் ஆபாசத்தை உத்தரவு போட மாட்டான், உண்மைதான். அடுத்து என்ன சொல்றாங்க, அஷைத்தான யஅதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, ஷைத்தான் தான் ஏழ்மையை உங்களுக்கு வாக்களிப்பான், உங்களுக்கு அருவருப்பான ஆபாசமானவற்றை ஷைத்தான் தான் உங்களுக்கு உத்தரவு போடுவான், ஷைத்தான் தான் உத்தரவு போடுவான். நாங்க மறுக்கல. இப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குர்ஆனில் ஆபாசம் இல்லை, ஹதீஸில் ஆபாசம் இல்லை. ஹதீஸில் ஆபாசம் இருப்பதாக நீங்கள் சித்தரிக்கிறீர்கள். எத்தனை ஹதீஸில் ஆபாசம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்களோ, எத்தனை ஹதீசுகள் ஆபாசம் இருப்பதாக நீங்கள் பொய் கூறி குர்ஆனோடு மோத விடுகிறீர்களோ, அந்த யூதத்தனத்தை நிரூபிக்கிறது இந்த வாதமே. இந்த உசூல மறுக்கிறதுக்கு அந்த வாதம், குர்ஆனோடு மோதனா அது இட்டுக்கட்டப்பட்டு செய்ய அடையாளமா இல்லையா, அதை ஏத்துக்கணுமா இல்லையா, அதுக்கு இந்த வாதம் இல்ல. நீங்க மோத விடுறீங்க என்பதுதான் எங்களோட வாதம். மட்டுமல்ல, நாங்க மதரசாக்கள்ல உசூல் ஹதீஸ் நடத்ததானே செய்யறோம். நாங்க மதரசாக்கள்லயே இப்னு ஹஜர் அஸ்கலானி முகத்திமாவுக்கு ஷரஹ் செஞ்சாங்க. முகத்வாலா முகத்திமத்தி இப்னு ஸலாம் சொன்னீங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி எழுதுற நூலை நுகுபாயை நாங்க படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோமே.
அந்த நுகுபாவையே நாங்கள் படித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினால உசூல் ஹதீஸ் என்ன, ஹதீஸினுடைய விதி என்ன, ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட தகவலா இல்லையா என்பதை என்ன அளவுகோல் வைக்கிறார்கள் என்கிற அனைத்தையும் நாங்கள் மதரசாக்களிலே பாடத்திட்டமாக வைத்திருக்கிறோம் என்பதையும் இங்கே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, குர்ஆன்ல எந்த விதமான முரண்பாட்டையும் இந்த மக்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், இது வஹீயினுடைய முக்கியமான அடையாளம் அப்படின்னு ஒரு வசனத்தை ஓதி காண்பிச்சாங்க. அதே தான் நாங்க சொல்றது எங்களுக்கு தான் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறீங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா அதுதான் நாங்களும் சொல்றோம். குர்ஆன்ல எந்த முரண்பாடும் கிடையாது, ஹதீஸ்ல எந்த முரண்பாடும் கிடையாது. நீங்க முரண்பாட்டை உருவாக்குறீங்க. எப்படி யூதம் உருவாக்குனால யா உஃப்தா ஹாரூன் சொல்லி உருவாக்குனாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க என்ன செய்யறீங்க, ஹதீஸுகளை நீங்க குர்ஆனோடு மோத விடுறீங்க. சில கட்டங்கள்ல ஹதீஸோடு மோத விடுறீங்க. ஆக இப்படி மோதலை ஏற்படுத்தி ஹதீஸை மறுக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை வாதம் என்பதை இந்த சபைக்கு நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, 70 மனைவியோடு ஒரு இரவுல உறவு கொண்டாங்க என்பதை மறுக்க கூடாது நம்ம சொல்றோம். அல்லாஹ் ஒரு முஸ்லிம்களுடைய அடிப்படை வாதம் என்னங்க, அடிப்படை கொள்கை என்னங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தின் மீதும் சக்தி உடையவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தின் மீதும் சக்தி உடையவன். தான் நாடியதை அவன் செய்யும் ஆற்றல் உள்ளவன், எதை வேண்டுமானாலும் செய்வான். இதுதான் அவனுடைய அடிப்படை நம்ம நம்புற கொள்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு பிரத்யேகமான உடலில் உள்ள வலுவை அல்லாஹ் கொடுத்தான் என்று நம்பிட்டா இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஏன் தேவையில்லாம உங்களோட கேஷ் பண்றீங்க நபிமார்களை? என்னால முடியாது, நபிமார்களே முடியாது. இதுவா கொள்கை? ஒரு ஹதீஸை மறுப்பதற்கு அளவுகோல் இதுவா? என்னால முடியாது, அதனால நபிமார்கள் செஞ்சாங்க அப்படின்னு அதை மறுத்திரணும் என்ற கொள்கை ஹதீஸை மறுக்கின்ற அளவுகோலா? இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில நீங்க இப்னு ஹஜர் அஸ்கலானி என்று சொன்னீங்கல்ல, பெருசா முதல்ல துவங்கினது என்ன, முகத்திமுத்தி இப்னு ஸலாம், அதுக்கு இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன விட கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு பெருசா பில்டப் கொடுத்து முதல்ல நீங்க துவங்கினீங்கல்ல, அந்த இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரே இரவுல பல நபிமார்களோடு போனாங்கன்னு வருது இல்ல, உறவு கொண்டாங்கன்னு வருது இல்ல, இந்த ஹதீஸ் அவர் விளக்குகிற பொழுது ஓஃபீஹி மா خص به الانبياء من القوه على الجماع الدال ذلك على صحه البنيه وقوه الفحوليه وكمال الرجوليه مع ما هم فيه من الاشتغال بالعباده والعلوم. இவ்வளவு செய்தி பதிவு செய்றாங்க. இந்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு ஒரு கருத்து கிடைக்கிறது, ஒரு ஆதாரம் கிடைக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உறவு கொள்வதற்கு இந்த அளவுக்கு அல்லாஹ் ஆற்றலை வழங்கி இருக்கிறான் என்பது நபிமார்களுக்கு அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் கொடுத்த குசூசியத்து, அல்லாஹ்வுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்த அந்த ஆற்றல். இந்த ஹதீஸ் நபிமார்களுடைய உடல் அமைப்பு மிக வலுவானது, அவர்களுடைய ஆண்மை மிக வலுவானது, மிக வலுவான ஆண்மை கொண்டவர்கள் என்கிற கருத்தை அறிவிப்பது மட்டுமல்ல, இபாதாத்துகள்ல வணக்க வழிபாடுகள்ல மார்க்க சட்டங்கள்ல ஈடுபடுவதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு இந்த அளவுக்கு வலுவான உடல் ஆற்றலை தந்திருக்கிறான் என்பதையும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது மட்டுமல்ல, இதைவிடவும் மிக வலுவான ஒரு ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்கிற தகவலையும் சேர்த்து இப்னு ஹஜர் அஸ்கலானி அங்கே சொல்கிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் தக்ரீப் சொன்னீங்கல்ல, இரண்டாவதா நீங்க பதிவு செஞ்ச ஆதாரம், அந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் ஷரஹுன் நவவியில இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில சொல்கிறார்கள், வஃபீ ஹாதா பயானு மா خص به الانبياء صلوات الله وسلامه عليهم من القوه على اطاعه هذا في ليله واحده. இந்த ஹதீஸிலிருந்து என்ன கிடைக்கிறது, ஒரே இரவுலேயே இந்த அளவுக்கு ஒரு பல மனைமார்களோடு தாம்பத்தில் ஈடுபடக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த வலுவை அல்லாஹ் நபிமார்களுக்கு காசாக கொடுத்திருக்கிறான், தனிப்பட்ட முறையில் கொடுத்திருக்கிறான் என்பதற்கு இதில் தெளிவான ஒரு பயான் இருக்கிறது, தெளிவான ஆதாரம் இருக்கிறது என்று இவ்வளவு சொல்றாங்க இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ். அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன யாரை ஆதாரமாக கொண்டு வந்தீர்களோ அந்த இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ், நீங்கள் யாரை ஆதாரமாக கொண்டு வந்தீர்களோ அந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் போன்ற பெரும்பெரும் அறிஞர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை குறித்து நமக்கு விளக்கம் சொல்கிற பொழுது என்ன விளக்கம் சொல்கிறார்கள், நபிமார்களுக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான், இதை நம்மோட என்ன செய்யக்கூடாது, கியாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கியாஸே கூடாதுன்னு சொல்றவங்க நீங்க ஏன் கியாஸ் பண்றீங்க? அதே இங்க ஒரு கேள்வியாக நான் ஒரு இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன் மட்டுமல்ல, இந்த ஹதீஸில் இருந்து என்னென்ன சட்டங்கள் எல்லாம் கிடைக்கிறது, இந்த ஹதீஸின் மூலம் மார்க்க சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள் எல்லாம் கிடைக்கிறது என்கிற தகவலையிலும் கூட இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில இமாம்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்
வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குர்ஆனோடு மோதவிட்டு பல்வேறுபட்ட சஹீஹான ஹதீஸுகளை சஹீஹான சனதோடு வந்திருந்தாலும், அறிவிப்பாளர் தொடரோடு வந்திருந்தாலும் அந்த ஹதீஸுகளை மறுக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையினுடைய விபரீதத்தை இங்கு நாம் விளக்கி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்களுடைய பேச்சினுடைய தொடக்க உரையில சொல்லி காட்டினாங்க, திருக்குர்ஆன் என்பது சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல லட்சக்கணக்கான சஹாபாக்களால் மனனம் செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு பின்னாடியே மனனம் செய்யப்பட்டது நாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல லட்சக்கணக்கான சஹாபாக்களால் இந்த குர்ஆன் மனனம் செய்யப்பட்டது என்பதற்குரிய அந்த ஆதாரங்களை, சான்றுகளை அவர்கள் வழங்க வேண்டும். அவங்க தொடக்க உரையில சொல்லியிருந்தாங்க. அதே போல சென்ற உரையில கூட சொல்லும் போது சொன்னாங்க, நாங்கள் ஹதீஸுகளை குர்ஆனை எப்படி பாதுகாக்கிறோம்னா, இந்த ஹதீஸுகளை எப்படி பாதுகாக்கிறோம்னா, இதை மறுக்கக்கூடிய கூட்டத்தோடு நாங்க விவாதம் செய்து அவங்க ஹதீஸுகளை பாதுகாக்கிற அந்த தன்மையை சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா இவங்களுடைய கொள்கையை உள்நோக்கி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கொள்கையில இதை சொல்லக்கூடிய இவர்கள் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களோட விவாதம் செஞ்சு நாங்க ஹதீஸை பாதுகாத்தோங்கிறாங்களே, அந்த வாதத்துக்கு இது முரணாக இருக்கு. எப்படின்னு கேட்டா, ஒரு அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தாலும், அந்த அறிவிப்பாளர் தொடர் சரியாக மிகச்சரியாக உள்ள அறிவிப்பாளர் இருந்தாலும், அதுல வரக்கூடிய செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொன்னா, அதுல யாரோ ஒரு ஆள் இட்டுக்கட்டவங்க இருக்கிறாங்க. அது யாரும் தெரிஞ்சு களை எடுக்கணும். அது யாரும் தெரியாத பட்சத்துல, இவர் இட்டுக்கட்டக்கூடிய அறிவிப்பாளர் தெரியாத பட்சத்துல மொத்த பேருக்கு தான் அந்த சட்டம் வரும். ஒரு ஆள் திருடிட்டாரு, 10 பேர் நிக்கிறாங்க, யாரும் தெரியலனா 10 பேரில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்ப இருக்கக்கூடிய அத்துணை சரியான அறிவிப்பாளர் என்று யாரெல்லாம் இவர்கள் கிதாபில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ, அந்த அத்துணை அறிவிப்பாளர்கள் மீது இப்ப சந்தேகம் வந்துருச்சு. இப்ப இவங்க அறிவிக்கக்கூடிய மத்த ஹதீஸ் எப்படி ஏத்துக்கிறீங்க? ஒரு அறிவிப்பாளர், அவருக்கு மனன கோளாறு ஏற்பட்டுச்சு, ஞாபக சக்தி போயிருச்சு, அவர் ஞாபக சக்தி போன பிறகு அறிவிச்ச ஹதீஸ் எது, முந்தின ஹதீஸ் எது அப்படிங்கறது தெரியாத பட்சத்துல எல்லா ஹதீஸையும் மறுக்கணும் சொல்லக்கூடிய நீங்க இந்த அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, வாதத்துக்கு உள்ளே வந்திருக்கிறாங்க. நிறைய பொய்யான தகவல்களும், அது இல்லாம அவங்களுடைய கொள்கையில் இருந்து அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சதை நீங்க பார்க்கலாம். அதுல என்ன தெளிவா எழுதியிருக்காங்க பாருங்க. சஹீஹான எந்த ஹதீஸும் குர்ஆனுக்கோ அறிவுக்கோ முரண்படாது. அந்த விதி யார் நாங்க எப்போ சொன்னோம்? அந்த விதி ஏத்துக்கிறதால செய்யறோம். ஹதீஸ்களை படிச்சுதானே இருக்கப்ப எழுதி வச்சிருக்கீங்க. எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸும் குர்ஆனுக்கு முரண்படாது. முரண்படும் அப்படின்னு நாங்க எடுத்து காட்டணும். எடுத்து காட்டின உடனே நாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நாங்க நுஹ்பத்துல் ஃபிக்ர் படிச்சு தானே இருக்கிறோம், நாங்களும் படிச்சு கொடுக்க தானே செய்யறோம், எங்களுக்கே தெரியும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே அப்பண்டமாக பொய் எழுதி வச்சிருக்கீங்களா? ஊர்ல உள்ள பேசும்போதெல்லாம் ஒரு பேச்சு பேசுறது, இங்க வந்தவங்க நாங்க அப்படிலாம் இல்ல, ஹதீஸ் விதியில் இருக்கதான் செய்யுது, ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படுமாறு இருக்கும், இருந்தா அது இட்டுக்கட்டப்பட்டது, இது ஹதீஸ் கலையில் உள்ளதுதான். பொதுமக்கள் தெளிவா வழங்கிக்கிறீங்க உங்களுடைய நிலையை. அடுத்து சில விஷயங்களை நம்ம மேற்கோள் காட்டும் போது அந்த அறிஞர்களை பற்றி சொன்னோம். முகத்திமா இப்னு சலாஹ் ஹதீஸ் கலையினுடைய முன்னோடி, அது பொய்யா? நம்ம இல்லாதையா சொன்னோம். அதே மாதிரி நவவியை சொன்னோம். நவவி இமாம் ஷாஃபி மதுஹபுல முக்கியமான ஆள் தானே, இல்லையா? ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் முக்கியமானது இல்லையா? நாங்க எப்படிப்பட்டவர்கள்னா, நல்ல அறிஞர்கள் சொன்னார்களே ஆனால் நல்லது இருந்தால் எடுத்துக்கொள்வோம், தவறாக இருந்தால் தவிர்த்துக் கொள்வோம். எந்த அறிஞரையும் அல்லாஹ்வுடைய இடத்துக்கு வச்சு நாங்க பாக்குறது கிடையாது. நீங்க தான் அப்படி பாக்குறீங்க. அதனால தான் சொல்றோம், நீங்க பெருசா மதிக்கிறீங்க, அவர்கிட்ட தப்பே வராது, தவறே வராது, எல்லாம் சொன்னது கரெக்ட்ங்கிற மாதிரி நினைக்கிறீங்களே. அதற்குத்தான் அந்த அறிஞர்கள் பட்டியலை போட்டோம். நாங்க இந்த அறிஞர்கள் விஷயத்துல தெளிவாக எல்லா இடத்திலையும் சொல்லுகிறோம். எந்த அறிஞர்களாக இருந்தாலும் இறைவனுக்கு மட்டும்தான் தப்பு வராது. மனிதன் என்றால் தவறு வரும், அதில் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் இருக்கும், மறுக்கப்படுவதும் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த விதி சரியான விதி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. உங்க மதரசாவிலையும் பாடத்தில் வைத்திருக்கிறீங்க, படித்திருக்கிறீங்க, மதிக்கிறீங்க, மதித்துக் கொண்டே எதற்காக இந்த மாதிரி போர்டு எழுதி வச்சிருக்கிறீங்க? இதை கேட்பதற்கு தான் நாங்க சொன்னமே தவிர அப்படியே பில்டப் பண்ணோம், அதை செஞ்சோம், இதற்காக அல்ல. அறிஞர்கள் இடத்தில் நல்லது இருந்தால் அவர்களை உயர்த்தி சொல்லுவோம், தவறு இருந்தால் அது தவறு என்பதை சுட்டி காட்டுவோம். இதான் எங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு. அடுத்த விவரங்களுக்கு உங்களுக்கு பதில் வரிசையா சொல்லுவாங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது வெளியே பேசக்கூடிய பேச்சுக்களை ஒரு டிவிடியை போட்டு பார்த்துக்க வேண்டியதுதான். இங்க நம்ம முன்னாடி உட்கார்ந்தவனையும் எப்படி பேசுகின்றார்கள் என்பது இப்ப 2 டிவிடி அடுத்து கிளிப்பிங் வரும் இன்ஷா அல்லாஹ். அதாவது வெளியே பேசும்பொழுது என்னென்னலாம் பேசுனீங்க, முதல்ல அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஏன் காரணம் என்னன்னா, இப்படி ஒரு விதி இருக்கின்றதா, உலக அழிவு நாள் வரைக்கும் இந்த மாதிரி, கியாமத் நாள் வரைக்கும் இந்த மாதிரி எவனும் சொன்னதில்ல, புதுசாக இவர்கள் தான் கொண்டு வந்து புகுத்தினார்கள் என்றெல்லாம் சொன்ன அதே வாயிலிருந்து அல்லாஹ் எப்படி வரவழைச்சிருக்கான் பாத்தீங்களா? என்ன வார்த்தை? இதைத்தானே நாங்க ஹதீஸ்களை நூல்கள் உசூலா வச்சு நாங்க எல்லா மதரசாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இதுதான் முதல்ல இந்த திருக்குரான் எழுத்துப்பிழை விவாதத்துல 3வது அமர்வோடய முடிஞ்சு விவாதம். அந்த மாதிரி இப்ப முடிஞ்சு போச்சு. ஆமா இருக்கு, யாரு இல்லண்டா, இப்ப உங்களுக்கு தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, திஸ் இஸ் ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு என்ன நீங்கள் வாதமாக இத்தனை நாள் வெளியே சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ, எங்க முன்னாடி உட்கார்ந்தவனே அப்படியே அந்தர்பல்ட்டி போட்டு அல்லாஹ் உங்களுடைய வாயிலிருந்தே வரவழைச்சிருக்கிறானே. ஆமா அப்படி விதி இருக்கத்தான் செய்யுது, விதி இருக்கின்றதெல்லாம் நாங்க மறுக்கல என்று அல்லாஹ் உங்களுடைய வாயிலிருந்து வரவழைத்திருக்கின்றான் என்றால் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. முதல் விஷயம். 2வது, சில வசனங்கள் எடுத்து போட்டார், நம்ம சில வசனங்களை சொன்னோம். அந்த வசனங்கள் எல்லாம் திருமறை குர்ஆனை உயிரை விட மேலாக மதித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை மதிக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தும். உங்களுக்கு எப்படி பொருந்தும்? நீங்க சொல்றீங்களே, வலா துப்திலு அமாலுக்கும், உங்களுடைய அந்த அமல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க கட்டுப்படுங்க, கட்டுப்படாம போயிட்டீங்கன்னா நீங்க வீணாக்கிடுவீங்க. இந்த வசனத்தை சொல்ல உங்களுக்கு என்ன இருக்கின்றது, ரைட்ஸ் இருக்கின்றது? எல்லாம் மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகளே மார்க்க வழிபாடாக வைத்துக் கொண்டு எல்லா விதமான அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை மறுக்கக்கூடியவர்கள் இதை பேசலாமா? இது எப்படி இருக்கின்றது என்றால், மோடி அஹிம்சையை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. யாரும் கொலை பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம், மனித உயிர் என்று மோடி பயான் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுடைய வாதம் இருக்கின்றது. ஏன் நீங்க சொன்னீங்களே, ஆரம்பத்தில் எடுத்து போட்டீர்களே சில வசனங்கள், இன்னல்லதீன யக்ஃபுருன பில்லாஹி வ ருசுலிஹி வ யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ருசுலிஹி வ யகூலுன நுமினு பிபஅலின் வ நக்ஃபுரு பிபஅலின் போட்டாரு. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால், அல்லாஹ் சொன்னதும் தூதர் சொன்னதுன்னு பிரிச்சு எவன் புது ஒரு வழியை உருவாக்க எண்ணுகின்றானா அவன் உலாயிக்க உமுல் காஃபிரூன ஹக்கா, அவன் தான் உண்மையான இறை மறுப்பாளன் என்று அல்லாஹ் சொல்றானே. அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே பொருந்தும். அதை கொண்டு நீங்க எங்களுக்கு பயன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியப்படுறோம். நாங்க வைக்க வேண்டிய முன்னுரை எடுத்துக்கொண்டு நீங்க பயான் பண்ணிக்கிட்டு அது எங்க மேல போட்டு விட்டு போறாரு. ஃபல்யஹ்தரி அல்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். யார் இந்த தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றாரோ அவருக்கு இந்த உலகத்தில் கடுமையான வேதனை சோதனை இருக்கின்றது, மறுமையில கடுமையான வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஆமா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை எத்தனை நீங்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை நடைமுறைப்படுத்த எங்களுடைய உயிரையும் பல இடங்களில் தியாகம் செய்திருக்கின்றோம் எங்களுடைய மக்கள். அப்படிப்பட்ட நபர்கள், அப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தை பார்த்து இவர் அப்படியே உல்டாவா பண்றாரு. எல்லாமே இருட்டடிப்பு தான் அம்புட்டோம். அப்ப இந்த விஷயத்தை முதல்ல நபி வழியை பேணுவதில் எங்களுக்கு நீங்க பாடமெடுத்த தேவையில்லை. நீங்க என்ன வர்றீங்க, எல்லாம் இருட்டடிப்பு, அம்புட்டு இருட்டடிப்பு. சுலைமான் நபியினுடைய விஷயத்துல என்ன வச்சாரு பாத்தீங்களா? சுலைமான் நபியினுடைய விஷயத்துல 70 மனைவி இடத்துல எப்படி போனாரு போனாங்கன்றது ஒரு பெரிய பயங்கரமா விண்வெளி பயணம் சாத்தியமா, அது எப்படி இப்படிலாம் கேட்பார்கள். 950 வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்தார்கள் இப்படிலாம் கேட்பார்கள் பேசுறீங்களே. அதுல சகோதரர் பிஜே அவர்கள் வைத்த வாதம் என்ன? உங்களுக்கு ஒரு அமர்வு உங்களுக்கு டைம் கொடுக்கிறேன், முற்றிலும் இருட்டடி பண்ணிருக்கிறார். இப்ப நீங்க அடுத்த அமர்வுல அல்லாஹ்வுக்கு பயந்து பிஜே அவர்கள் என்ன வாதம் வைத்தார் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்களே, ஆனால் உங்களுடைய நன்மதிப்பு கூடும். ஆனா இல்ல, நான் அப்படி இருட்டடிப்பு பண்ணத்தான் செய்வேன் அப்படின்னா அடுத்த அமர்வுல இது குறித்த உண்மையை நாங்கள் வெளிப்படுத்தி உங்களுடைய எப்படிப்பட்ட பொய் மூட்டைகளை நீங்கள் அவிழ்த்து விடுகின்றீர்கள் என்ற அந்த அடிப்படையை நாங்கள் மக்களுக்கு அம்பலப்படுத்துவோம். சரியா? இது ஒரு அடிப்படை. அடுத்து பாருங்க, அல்லாஹ் குல் இன்னல்லாஹ் லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அசிங்கமானதை ஏவ மாட்டான். அத்தக்கூலுன அலல்லாஹி மாலா தஅலமூன், நீங்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ் மேல ஏன் இட்டு கட்டுறீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறானே, அதை எம்மை சொல்லி காமிச்சாரு. அதுக்கு என்னவா, அதெல்லாம் நாங்களும் அதை நம்புகின்றோம். அப்ப சில செய்திகள் வருகின்றது, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், அதுல இருக்கக்கூடியதை நீங்க எப்படி நம்புகின்றீர்கள்? உம்மு ஹராம் என்ற ஒரு பெண்மணி சம்பந்தமாக வரக்கூடிய செய்தியை நான் வாசிக்கின்றேன். 7001 புகாரில இருக்கக்கூடிய செய்தி என்ன வருகின்றது? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் என்ற பெண்மணியினுடைய வீட்டுக்கு போவாங்களாம். போய்
தஃப்லி ராசஹு, அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உம்மு ஹராம் என்ற அந்த பெண்மணி பேன் பார்த்து விடுவார்கள் இருக்கின்றதா இல்லையா? இதை எப்படி ஒரு மூமின் நம்ப முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தினுடைய உறைவிடமாக திகழ்ந்தார்கள், அவர்கள் ஒழுக்கத்தினுடைய சிகரமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண்மணி பேன் பார்த்து விட்டார்கள் என்றால் அந்நிய பெண்மணி அது. அந்த உம்மு ஹராம் என்ற அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதருடைய உறவுக்காரர்கள் கிடையாது, அந்நிய பெண்மணி. ஒரு அந்நிய பெண்மணி ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேன் பார்த்து விட்டாங்க என்று வந்தால் இதை எப்படி ஒரு மூமின் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப பேன் பார்த்து விடுறது என்பது சாதாரண விஷயம் இல்ல, அது வந்து தலையை தொட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு விஷயம். அப்ப அவரிடத்துல பக்கத்துல தலையை வைத்தார்கள். வரிசையா நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது. ஆதாரபூர்வமான செய்தி என்பதனால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்னு ஹஜர்னு போட்டீங்களா? இப்னு ஹஜர், அந்த இப்னு ஹஜர் என்ன சொல்றாரு? பல விஷயங்களுக்கு நம்ம இதுல நம்ம பதில் சொல்லிடலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த அம்மாவுடைய தலையில மடியில தலையை வச்சாங்கன்னு வருது, அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது என்று இப்ப நீங்க வாசிச்சீங்களா? அந்த இப்னு ஹஜர் தானே சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தனத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் செய்திருப்பார்களா? குல் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அந்த மானக்கேடான விஷயத்தை அல்லாஹ் ஏவ மாட்டான். அத்தகூலுன அலல்லாஹி மா லா தஅலமூன், நீங்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது ஏன் பொய்யை இட்டு கட்டுகின்றீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றானே, அது உங்களை பார்த்து கேட்கிற மாதிரி இல்ல. அடுத்து பாருங்க, குர்ஆனுக்கு முரண்பட்டால் அது நபி சொன்னது கிடையாது அப்படின்னு நாம மறுக்கிறோம். நபி சொன்னது கிடையாது என்பது வேறு, நபி சொன்னதை மறுத்தால் அவன் காஃபிர். நபி சொன்னதை எத்தனை பேர் மறுக்கிறாங்க? குர்ஆனுக்கு எதிராக நபி பேச மாட்டார்கள். ஆனால் இவர்களுடைய மதுஹபுகள்ல இந்த விதியை முன்னாடியே பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ்களை நாம் மறுப்பதாக சொல்லவில்லை, குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்ற அடிப்படையில் அவர்கள் பல்வேறு செய்திகளை மறுத்திருக்கிறார்கள். அவர்களை இவர்கள் யூத மதம் என்று சொல்ல வேண்டும். மூன்றாவது கிளிப் போடுங்க. அதாவது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 588வது ஹதீஸ். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க, அத்தவல்லவு மின் லுஹூமில் இபில், ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டா உலு செய்யணுமான்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நாம் ஃபதவல்ல மின் லுஹூமில் இபில், ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டா உலு செய் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 588வது செய்தியா இருக்குது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ பதாயிஉ ஸனாஇ அப்படிங்கிற ஹனஃபி மதுஹப் நூல்ல வந்து மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்க? மோத விடுறாங்க. குர்ஆனோட செய்றாங்க, மோத விடுறாங்க. எப்படி மோத விடுறாங்கன்னு சொன்னா அதுல படிக்கிறாங்க. அதாவது வமா ரவவ் அக்பார ஆஹாரின் வரதத் ஃபீமா தௌமு பிஹில் பல்வா, இந்த செய்தி இருக்குத பெரும்பான்மை மக்களுக்கு எது பாரமாக இருக்குமோ அப்படிப்பட்ட செய்தியாக இருக்கிறது. எல்லா மக்களும் ஒட்டகளை தின்னுகிட்டு இருக்காங்களாம். தின்னுகிட்டு இருந்தா எல்லாரும் தின்று கொண்டிருக்கும் பொழுது ஒலு செய்ய வேண்டும் என்று சொன்னா எல்லா மக்களுக்கு என்ன செய்யணும்? பாரம் ஆயிரும். உமுமுல் பல்வா இருக்குது. அப்ப எல்லா மக்கள் அது போன்ற வலா யுக்பல் ஹபருல் வாஹித் ஃபி மிஸ்லி, இப்படி எல்லா மக்களும் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும் போது அது சம்பந்தமாக சில தனிநபர்கள் நபி சொன்னதாக அறிவித்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நினைச்சாங்க. இந்த செய்தியை வந்து மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்க? குர்ஆனுக்கு முரண் என்று கூட மறுக்கவில்லை. அதாவது எல்லா மக்களும் எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு மாற்றமாக நபி சொன்னதாக வந்தா மறுக்கணுங்கிற உம்முல் பல்வான் பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப எல்லாம் அதாவது எந்த அளவுக்கு நபி சொன்னா உலகமே மாற்றமாக ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? இவங்க எப்படி மறுக்கிறாங்க? நாமாவது குர்ஆனுக்கு முரண்பட்டால் எப்படி இணைத்தும் விளக்கம் கொடுக்க முடியவில்லை என்றால் அது நபி சொன்னது கிடையாதுங்கிறோம். இவங்க எப்படி மறுக்கிறாங்க? எல்லா மக்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? அது ஒரு நபர் அறிவித்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்னதாக வரக்கூடிய செய்தியை குப்பையை தூக்கி போடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அது போன்று 6ஆம் நம்பர் பாருங்க. அதாவது முஸ்லிம் போன்ற பல கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லிம்ல வந்து 2596, 2597, 2598 இந்த மாதிரி ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டு இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு பெண் நபிகள் நாயகத்தை குழந்தை எடுத்து காட்டி இந்த குழந்தைக்கு ஹஜ் உண்டான்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அந்த குழந்தை ஹஜ் செய்யலாம்,